ஹாய் கிரிக்கெட் இன்ஃபோ ஃபேமிலி. எஸ் கைஸ், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மாக் ஆக்ஷன் பார்ட் 2 தான் இது. ஸோ பார்ட் 1க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். பட் என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பார்ட் 3லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஓகே, பார்ட் 1ல் நம்ம எந்த டீம் பார்த்தோன்னா சிஎஸ்கே, எம்ஐ அண்ட் ஆர்சிபி டீம் பார்த்தோம், யார் யார் ஆக்ஷனில் ஃபைட் பண்ணி எடுத்தாங்கன்ட்டு. ஸோ பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த டீம்னா ஜிடி, டிசி, கேகேஆர் எப்படி ஃபைட் பண்ணி யார் யார் எடுத்திருக்காங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஸோ புவனேஸ்வர் குமார் டிசி டேரெக்டாக 3 crore கேட்குறாங்க கைஸ். நீங்கள் அங்கே பார்க்கலாம் 3 இருக்குது அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட சிம்பிளும் இருக்கும். ஓகே, தென் பஞ்சாப் வந்துட்டாங்க 4 crore கேட்குறாங்க கைஸ். தென் டிசி விடுற மாதிரி தெரில, புவியை 6 crore டபுள் ஆக்கி 6 crore கேட்குறாங்க. தென் அகைன் கேகேஆர் டபுள் ஆக்கி 8 crore கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புவி வேறு லெவல் பிக்கு தான் யார் எடுத்தாலும். எஸ், டிசி அகெயின் 9 crore போயிருக்காங்க கைஸ். எஸ், புவிக்கு 9 crore வர்த்தான்னா கண்டிப்பாக வர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப ஏஜ் இல்லை, இன்னும் 3 வருஷம் கண்டிப்பாக ஆட வாய்ப்பு இருக்குது. எஸ், பார்ப்போம் யார் யார் போகிறாங்க. சிஎஸ்கே 10 crore, என்ன கைஸ் எதிரே பார்க்கல சிஎஸ்கேவை உள்ளே வருவாங்கன்ட்டு. ஓகே ஃபைன், டிசி அகெயின் 11 crore கேட்குறாங்க. ஓகே, சிஎஸ்கே அவ்வளோதான், வரல, விட்ரா பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், எல்லா டைமும் விட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, டிசி தான் ஃபைனலைஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. புவனேஸ்வர் குமார் ஃபார் டிசி 1 time, புவனேஸ்வர் குமார் டிசி 2 time, புவனேஸ்வர் குமார் ஃபார் டிசி 3 time. எஸ், சோல்டு, புவி சோல்டு ஃபார் டிசி. உண்மையிலே வேறு லெவல் பிக் கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ், டெஃபினட்டாக பவர் பிளேயில் செம்ம பவர்ஃபுல்லாக போல்ட் மாதிரி இருப்பார் கண்டிப்பாக புவி. ஓகே, நல்ல பிக் டிசி. தென் பேஸ்டோ, ஜானி பேஸ்டோக்கு யார் போகிறாங்கன்னா கேகேஆர் 3 crore போயிட்டாங்க. ஓகே, தென் டிசி டபுள் ஆக்கி 5 crore போயிருக்காங்க. தென் யார் வராங்கன்னா பஞ்சாப், சாரி கேகேஆர் அகெயின் 6 crore கேட்குறாங்க. ஓகே, எஸ், எனக்கு தெரிஞ்சு ஃபைனலைஸ் நினைக்கிறேன், யாரும் கேட்கல. ஓகே, பேஸ்டோ ஃபார் கேகேஆர் 1 time, பேஸ்டோ ஃபார் கேகேஆர் 2 time. ஓகே, டிசி சடனாக வந்து கேட்குறாங்க 7 crore. ஓகே, கேகேஆர் வர மாதிரி தெரில, விட்ரா பண்ணுறேன்ட்டாங்க. ஓகே ஃபைன், பேஸ்டோ ஃபார் டிசி 1 time, பேஸ்டோ ஃபார் டிசி 2 time. எஸ், பேஸ்டோ ஃபார் டிசி 3 time, சோல்டு. ஓகே கைஸ், பேஸ்டோ எனக்கு தெரிஞ்சு நல்ல பிக்காக தெரில, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேஸ்டோ நல்ல பிக்காக இருக்க ஃபார்மில் என்னை பொறுத்த வரைக்கும் தெரில என்ன சொல்லுன்ட்டு. ஓகே, தென் அர்ஷதீப், இந்த அர்ஷதீப்க்கு கண்டிப்பாக ஃபைட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டிசி ட்ரிப் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி 4 crore கேட்டாங்க ஸ்டார்டிங்கே. ஓகே ஓகே ஃபைன், சிஎஸ்கே டபுள் ஆக்கி 6 crore கேட்குறாங்க. ஓகே, சிஎஸ்கே எடுத்தால் கண்டிப்பாக அர்ஷதீப் எடுத்தால் வேறு லெவல் பிக்கு தான். ஏன்னா பத்திரானாவும் இருப்பாங்க 2, கண்டிப்பாக சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு எடுக்கணும் கைஸ். ஏன்னா தீபக் சகருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டு நல்லாயிருக்கும். லெட்ஸ் சி. டிசி அகைன் டபுள் 8 crore போயிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே விட்ரா பண்ணியிருக்காங்க கைஸ். பஞ்சாப்ன்ற பாருங்கள், எல்எஸ்ஜி வராங்க 2 crore டபுள் பண்ணி 10 crore கேட்குறாங்க அர்ஷதீப்பை. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்ச எந்த டீமும் வரலை. அர்ஷதீப் ஃபார் எல்எஸ்ஜி 1 time. ஓகே, டிசி டபுள் ஆக்கி 12 crore கேட்குறாங்க. ஓகே, டிசி என்ன கைஸ் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிக் தான் பண்ணுறாங்க நம்ம ஆக்ஷனில் டிசி. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எந்த டீமும் வரல கைஸ். எஸ், அர்ஷதீப் ஃபார் டிசி சோல்டு. ஓகே, வேறு லெவல் பிக் கைஸ். ஓகே, ஸ்ரேயஸ் நம்ம லிஸ்ட்டில் கண்டிப்பாக டிசி எதிர்பார்ப்பாங்க, ப்ரீவியஸ் பிளேயர் நினைக்கிறேன் டிசிக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். டிசி டேரெக்டாக 4 crore போயிட்டாங்க ஸ்ரேயஸ்க்கு. ஓகே, தென் யார் வராங்கன்னா பஞ்சாப் 7 crore கேட்டாங்க கைஸ் ட்ரிபிள் ஆக்கி. டிசி விடுற மாதிரி இல்லை, 4 times அதிகப்படுத்தி 11 crore கேட்டிருக்காங்க. என்ன ஸ்ரேயஸ்க்கு இப்படி பிச்சு ஃபைட் பண்ணிக்கிறாங்க. பஞ்சாப் அகைன் 3 crore கேட்டு 14 crore கேட்குறாங்க. தென் டிசி அகைன் 1 crore இன்க்ரீஸ் பண்ணி 15 crore கேட்குறாங்க. நவ் எல்எஸ்ஜி வந்திருக்காங்க 2 crore கேட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி 2 crore பண்ணி 17 crore கேட்குறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ் எ பேட்ஸ்மேனாக எனக்கு தெரிஞ்சு 17 crore ஒர்த்தான்னும் போது ஐ பிலீவ் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் ஸ்டில் பார்ப்போம், கேப்டன்காண்டி ஃபைட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. மேபி எல்எஸ்ஜி டிசி. ஓகே, டிசி அகெயின் 1 crore இன்க்ரீஸ் 18 crore. தென் எல்எஸ்ஜி விடுற மாதிரி இல்லை, 19 crore ஆக்கியிருக்காங்க. ஸோ டிசி அகெயின் கேகே
ஸ்ட்ரேயஸ்க்கு போயிருக்காங்க கைஸ். எஸ் 20 crore. எல்எஸ்ஜி விட்ரா பண்ணிக்கிறாங்க, அவங்க வேண்டான்ட்டாங்க. எஸ், ஸோ ஸ்ட்ரேயஸ் ஐயர் ஃபார் டிசி 1 time, ஸ்ட்ரேயஸ் ஐயர் ஃபார் டிசி 2 time அண்ட் ஸ்ட்ரேயஸ் ஐயர் ஃபார் டிசி 3 time சோல்ட். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ் என்ன ஆகினா பாருங்கள். ஓகே ஸோ டிசிக்கு வந்து 4 பேர் நல்ல பிக். என்னை பொறுத்த வரைக்கும் புவி, ஸ்ட்ரேயஸ், பேஸ்டோ, ஹர்ஷதீப் 4 பேரும் செமையான பிக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்ல பிக்கா இல்லையான்ட்டு. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டீமுக்கு போயிடுவோம் வாங்க. ஸோ கேகேஆர் நம்ம ஆக்ஷனில் யார் யார் எடுத்திருக்காங்க ஃபைட் பேக் பண்ணி பார்ப்போம். எஸ், ஃபர்ஸ்ட்டு கேகேஆர் யார் ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க? படிக்கல் ஃபார் 2 crore போயிருக்காங்க கேகேஆர். தென் சிஎஸ்கே ஃபார் 4 crore கேட்குறாங்க படிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் ஆர்சிபி ஃபார் 1 crore போட்டு 5 crore கேட்குறாங்க. தென் கேகேஆர் அகெயின் வந்துட்டாங்க கைஸ் உள்ள 6 crore. ஸோ மோஸ்ட்லி யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. எஸ், யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ படிக்கல் ஃபார் கேகேஆர் சோல்டு 6 crore. ஓகே, தென் நெக்ஸ்ட் மேத்யூ வேட் எக்ஸ் யார் கேட்குறாங்க? பஞ்சாப் கேட்குறாங்க மேத்யூ வேடு 2 crore. தென் அகெயின் கேகேஆர் கோயிங் ஃபார் மேத்யூ வேட் 3 crore போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ் ஆர்சிபி கோயிங் ஃபார் எக்ஸ்ட்ரா 2 crore போட்டு 5 crore கேட்குறாங்க மேத்யூ வேடை. மேபி மேத்யூ வேடு ரிட்டையர் ஆகிட்டாரு இன்டர்நேஷ்னலில், எதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கேகேஆர் அகெயின் கோயிங் ஃபார் 6 crore. ஓகே, எஸ் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. எஸ், ஸோ மேத்யூ வேட் ஃபார் கேகேஆர் 1 time, மேத்யூ வேட் ஃபார் கேகேஆர் 2 time, மேத்யூ வேட் ஃபார் கேகேஆர் 3 time. எஸ், சோல்டு. மேத்யூ வேட் சோல்டு ஃபார் கேகேஆர். நெக்ஸ்ட் கேன் வில்லியம்சன். எஸ், கேகேஆர் ட்ரிபிளாக போய் 4 crore கேட்குறாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் உண்மையை கேன் வில்லியம்சனை எடுக்க பார்க்குறாங்க. மேபி எடுத்தால் நில்லுங்க பார்ப்போம் எந்த டீம் ஃபைட் பேக் பண்ணுறாங்க பார்ப்போம். ஆர்சிபி 1 crore போட்டு 5 crore கேட்குறாங்க கேகேஆரை. இன்ட்ரெஸ்டிங். எஸ், ரியலி இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. எஸ், பார்ப்போம் எப்படின்ட்டு. அண்டு இப்போ எல்எஸ்ஜி திருப்பி வந்திருக்காங்க. கேன் வில்லியம்சன் 6 crore. ஓகே, தென் கேகேஆர் கோயிங் ஃபார் 7 crore கேட்டிருக்காங்க கைஸ். ரியலி சர்ப்ரைசிங் தான். கேகேஆர் கேன் வில்லியம்சன் காம்போ நினச்சி கூட பார்க்க முடியல. பட் ஸ்டில் பார்ப்போம் எப்படின்ட்டு. தென் இப்போ நம்ம சிஎஸ்கே வராங்க. கேன் வில்லியம்சன் மாமா சிஎஸ்கேக்கு வந்தால் வேறு லெவலாக இருக்குமே. ஓகே, தென் கேகேஆர் விட்ற மாதிரி தெரில கைஸ் 9 crore. ஓகே, சிஎஸ்கே எடுக்கலை. சிஎஸ்கே வராங்க அப்பப்போ, ஆனால் எடுக்க மாட்டாங்களே. ஓகே கைஸ், கேன் வில்லியம்சன் 9 crore ஃபார் கேகேஆர் சோல்டு. எஸ், மேபி கேகேஆருக்கு இது எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல் பிக்கு தான் கைஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் கேன் வில்லியம்சனை கம்மி ரேட்டில் எடுத்த மாதிரியும் இருக்குது. தென் கேப்டன்சி, எஸ் ஸ்ட்ரேயஸ் ஐயர், கேன் வில்லியம்சன் 2 பேரும் சிமிலர் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் தான் என்னை பொறுத்த வரைக்கும், கொஞ்சம் T20 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும். எஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோல் ஸ்ட்ரேயஸ் பண்ண ரோல் கண்டிப்பாக கேன் வில்லியம்சனால் பண்ண முடியும் அந்த ரோலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் கேன் வில்லியம்சனுக்கு போனது அந்த கேப்டன்சிக்காண்டி தான் நினைக்கிறேன். குட் சாய்ஸ் கேகேஆர், டன், வெல் டன். முஸ்தபிசோர். ஓகே, கேகேஆர் கோயிங் ஃபார் 3 crore, டேரெக்டாக 3 crore போயிருக்காங்க. அண்டு பஞ்சாப் கோயிங் ஃபார் முஸ்தபிசோர் டபுளாக பண்ணி 5 crore கேட்டிருக்காங்க. ஓகே, குட். தென் எல்எஸ்ஜி வந்திருக்காங்க கைஸ், டபுளாக்கி 7 crore கேட்குறாங்க. சூப்பர். எங்கேயா சிஎஸ்கே எடுக்க வேண்டியது தானேயா முஸ்தபிசோரா, என்னையா பண்ணுறீங்க? எடுங்கய்யா. ஓகே, கேகேஆர் அகைன் கோயிங் ஃபார் முஸ்தபிசோர் 8 crore. ஓகே, சிஎஸ்கே வரல கைஸ். தென் ஆர்சிபி கம்மிங் ஃபார் முஸ்தபிசோருக்கு 9 crore கேட்குறாங்க. ஓகே, ஃபைன், குட். இப்போ யார் வரா? கேகேஆர் விடல கைஸ். 10 crore நிற்கிறாங்க. எஸ், ஆர்சிபி யோசிக்கிறாங்க தூக்கலாமா வேணாமான்ட்டு. நோ, ஆர்சிபி வேண்டான்ட்டாங்க ஃபைனலாக. ஓகே கைஸ், முஸ்தபிசோர் ஃபார் கேகேஆர். யாராவது கேட்க விரும்புகிறீங்களா? யாரும் வரல கைஸ். ஓகே, சோல்டு. முஸ்தபிசோர் சோல்டு ஃபார் கேகேஆர். வேறு லெவல் பிக்கு சீரியஸாக கைஸ். ஓகே, இப்போ கேகேஆர் யார் யாரை வாங்கியிருக்காங்க பாருங்கள். கேன் வில்லியம்சன் 9 crore, மேத்யூ வேட் 6 crore,
சொல்லப்போனால் நல்ல பிக்கு தான் கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கு தான். அவங்க அந்த ரோல் பொறுத்து எடுத்திருக்காங்க, சூப்பர். ஸோ அர்ஷித் ராணா அண்ட் முஸ்தபிசோர் போடுறது வேறு லெவலில் டெட்லி காம்போவாக தான் இருக்கும். வெயிட் அண்ட் கேன் வில்லியம்சன் ஸ்மூத்தான கேப்டன், அக்ரெசிவான கேப்டனும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போவார். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் நம்ம இப்போ பார்க்க போகிறது எந்த டீம் பார்த்தீங்கன்னா ஜிடி. லெட்ஸ் கோ ஃபார் ஜிடி ஆக்ஷன். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜிடி ஆக்ஷன் தான். எஸ், ஃபஸ்ட் டிகாக் யாரை எடுக்கிறாங்க பார்ப்போம். எஸ், டேரெக்டாக 5 crore டிகாக்கு பஞ்சாப் கேட்குறாங்க கைஸ். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஜிடி டபுள் ஆக்கி 7 crore கேட்குறாங்க. ஜிடி எதுக்கு போகிறாங்க டிகாக்கு? ஓகே, மேபி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னால போகிறாங்க போல். எஸ், தென் அகெயின் சிஎஸ்கே கம்மிங் ஃபார் டிகாக் 8 crore. அண்டு ஓகே, மும்பையை பார்க்கவே முடியல. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1 ஆக்ஷன்லேயே எடுத்துட்டாங்க பெரிய அமௌண்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பேஸ் ப்ரைஸில் எடுக்கணும் பொறுக்கி. ஓகே ஃபைன், டிகாக்கு அகெயின் ஜிடி கோயிங் ஃபார் 9 crore. ஓகே, யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. எனக்கே டவுட்டாக இருக்குது, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை இந்த வாட்டி, அது டிகாக்கு. ஓகே ஃபைன், டிகாக் சோல்டு ஃபார் ஜிடி. மேபி அவர் நல்ல ஃபார்மில் வந்தாருன்னா நல்ல பிக்கு, வேறு லெவல் பிக்கு தான். பார்ப்போம். ஹர்ப்ரீத் ப்ரார் சிஎஸ்கே டபுளாக 2 crore கேட்குறாங்க. ஓகே, அண்ட் ஆர்சிபி அகெயின் ட்ரிபிள் ஆக்கி 5 crore கேட்குறாங்க கைஸ். ஆர்சிபி மேபி ஓகே, ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர் எடுக்கிறாங்க பார்க்குறாங்க சகலுக்கு அப்புறம். தென் ஜிடி டபுள் ஆக்கி 7 crore கேட்குறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச யாரும் வரல, சிஎஸ்கே விட்ரா பண்ணிட்டாங்க எல்லாரும் விட்ரா. ஓகே, ஹர்ப்ரீத் ப்ரார் ஜிடி ஃபார் 1, ஹர்ப்ரீத் ப்ரார் ஃபார் ஜிடி 2. ஓகே கைஸ், சோல்டு. ஹர்ப்ரீத் ப்ரார் சோல்டு டு ஜிடி, சூப்பர். சர்ஃப்ராஸ் மேபி எனக்கு தெரிஞ்சு அன்சோல்டில் தான் போவார்னு நினைக்கிறேன் நம்ம ஆக்ஷனில். நோ கைஸ், கேகேஆர் எடுக்க வந்திருக்காங்க 3 crore. சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஓகே, ஜிடி அகெயின் கோயிங் ஃபார். ஓகே, எஸ், நோ சிஎஸ்கே எடுக்கிற மாதிரி தெரில. ஓகே, லக்னோ நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ சர்ஃப்ராஸ் ஃபார் ஜிடி, எஸ், ஃபைனலைஸ்ட், சோல்டு ஃபார் 4 crore. ஓகே, நல்ல பிக் தான் நினைக்கிறேன், கம்மி ரேட்டில் கிடச்சிருக்காரு. இஸ் T20 பேட்ஸ்மேன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃபைன், பார்ப்போம். தென் நவீன் உல்லாக். ஓகே, தலைவன் நம்ம கிங்கு கூடிய இது பண்ண சண்டை போட்டவருப்பா இவர். மவுஸ் என்ன தைரியம் பார்த்துக்கோங்க நவீன் உல்லாக்கு. ஆல்ரெடி கிங் அக்ரெசிவு, இதில் அவர் கூட வேறு சண்டை போட்டிருக்காரு. ஓகே ஃபைன். ஓகே, ஜிடி கோயிங் டேரெக்டாக 2 crore போயிட்டாங்க கைஸ். தென் எஸ், லக்னோ ஜிடி டேரெக்டாக 2 crore போயிருக்காங்க. வேறு டீம் லக்னோ ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறாங்களா பேசிக்கிறாங்க. ஆர்டிஎம் யூஸ் பண்ணிடுவாங்களோ தான் நினைக்கிறேன். நோ கைஸ், பஞ்சாப் கம்மிங் 5 crore கேட்டிருக்காங்க. ஸ்டில் ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாமா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க டீம். நோ, ஜிடி அகைன் கோயிங் ஃபார் 7 crore போயிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே கம்மிங் ஃபார் 1 crore எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி 8 crore கேட்குறாங்க. அண்டு ஜிடி அதெல்லாம் விட்டு டபுளாக இன்க்ரீஸ் பண்ணி 10 crore கேட்டிருக்காங்க. ஓகே கைஸ், சூப்பர். 10 crore யாரும் கேட்குற மாதிரி இல்லை. நவீன் உல்லாக் ஃபார் ஜிடி 1 time, நவீன் உல்லாக் ஃபார் ஜிடி 2 time, நவீன் உல்லாக் ஃபார் ஜிடி 3 time. ஃபைனலைஸ்ட். என்னடா இப்போ தூக்குறீங்க பஞ்சாப்? நோ, ஃபைனலைஸ்ட். ஸோ ஜிடி நவீன் உல்லாக் சோல்டு ஃபார் 10 crore. ஸோ கைஸ், அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செம பிக்குனா. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஹர்ப்ரீத் ப்ரார் 7 crore வாங்கியிருக்காங்க, நவீன் உல்லாக் 10 crore, டிகாக் 9 crore, சர்ஃப்ராஸ் 4 crore. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த 3 டீமில் நல்ல பெஸ்ட்டு பிக்குனா நான் என்னை பொறுத்த வரைக்கும் டிசி நல்ல பிக் பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன் கைஸ். ஸோ நீங்களும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ இந்த 3 டீமில் எந்த டீம் நல்ல பிக் பண்ணியிருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபி ஆக்ஷன் பார்ட் 1 நம்மளது பார்க்கலன்னா போய் பாருங்கள் மறக்காமல். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ கைஸ், பார்ட் 3ல் சந்திப்போம். பாய்.